10 ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் 35% வளர்ச்சியடைந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் 90% வளர்ச்சியை எட்டியது. டெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்ற மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் அனல் பறக்க சீறி பாய்ந்த கார்கள். ஆரவாரத்துடன் பந்தயத்தை கண்டு ரசித்த ரசிகர்கள், பொதுமக்கள். சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. 5 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தகவல். நீட் தேர்வில் வெற்றி பெற்று 7.5% உள் ஒதுக்கீடு மூலம் மருத்துவம், பல் மருத்துவம் படிக்க தேர்வான மாணவ மாணவிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 25,000 கனஅடி நீர்வரத்து. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உத்தரவு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 2:30க்குள் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசாவுக்கு இடையே கரையை கடந்தது. தமிழ்நாட்டில் உள்ள 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டை இறக்கிட அறிவுறுத்தல். விளையாட்டு போட்டிகளுக்காக வெளியூர் செல்லும் மாணவிகளுடன் அவர்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலரை அரசு செலவில் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளையாட்டுக்காக வெளியூர் செல்லும் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் என மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பன்குளம் கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 உயிரிழப்பு. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்க அரசு உத்தரவு. காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி செப்டம்பர் 8ஆம் தேதி அமெரிக்கா பயணம். மாணவர்கள், அமெரிக்க எம்பிக்கள், பல்துறை நிபுணர்கள், இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றுகிறார். பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் கோரி 6 மாதங்களுக்கு மேலாக பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம். 200வது நாள் போராட்டத்தில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பங்கேற்றார். சென்னையில் 99 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 38 ரூபாய் உயர்ந்து 1855க்கு விற்பனை. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மாற்றம். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை தேதியை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மாற்றி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ரஷ்யாவில் 99 பயணிகள் உட்பட 22 பேருடன் சென்ற மீ-8 ரகத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர் மாயம். மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணியில் மீட்பு பணிகள் தீவிரம்.